அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்த்தீங்கன்னா ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு தாக்குதலை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இது நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போரா வெடித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். மாறி மாறி தங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல்களை வந்து ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீதும் தங்களுடைய தாக்குதல்களை வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உலகளாவிய மக்கள் மத்தியில் பரபரப்பையும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து சிரமங்களையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய இடி ஈரான் இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 50 டெராஃபைட் வந்து திருடப்பட்டிருக்கிறதாக கசிந்திருக்கக்கூடிய இந்த தகவல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடியாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உலக புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனமான ஸ்ட்ரைக்கர் தற்போது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் போருக்கு இலக்காக இருக்கிறதுங்க. அதாவது சுமார் 50 டெராஃபைட் ரகசிய தகவல்களை திருடிவிட்டதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹெண்டலா என்ற ஹேக்கர் குழு அறிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மெக்சிகன் மாகாணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஸ்ட்ரைக்கர் நிறுவனம் ஆண்டுக்கு 15 கோடி நோயாளிகளுக்கு தேவையான செயற்கை எலும்புகள், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் மருத்துவமனை படுக்கைகளை தயாரித்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த புதன்கிழமை அன்று இந்த நிறுவனத்தின் மைக்ரோசாஃப்ட் சர்வர்கள் திடீரென முடங்கியிருந்தது. ஊழியர்களின் லேப்டாப்கள், மொபைல் போன்கள் அப்படின்னு அனைத்தும் செயலிழந்தன. நிறுவனத்தை தொடர்பு கொண்ட போது கட்டிடத்தில் ஏதோ அவசர நிலை என்ற பதிவு செய்யப்பட்ட குரல் மட்டுமே பதிலாக கிடைத்தது. இந்த தாக்குதலுக்கு ஹெண்டலா என்ற ஹேக்கர் குழு பொறுப்பேற்றிருக்காங்க. இதற்கு பின்னால் ஒரு சோகமான காரணம் இருப்பதாக அவர்கள் கூறுறாங்க. அதாவது சமீபத்தில் தெற்கு ஈரானினுடைய மினா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது. இதுல 170க்கும் மேற்பட்டோர், குறிப்பாக பள்ளி மாணவிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. அந்த பிஞ்சு உயிர்களின் மரணத்திற்கு பழி வாங்கவே இந்த தாக்குதல். இது வெறும் ஆரம்பம்தான். சைபர் போரின் அடுத்த அத்தியாயம் தொடங்கிவிட்டது என ஹேக்கர்கள் எச்சரித்திருக்காங்க. சுமார் 50 டெராஃபைட் அளவிலான மிக முக்கியமான நிறுவன தகவல்களை திருடிவிட்டதாக ஹேக்கர்கள் கூறுகிறாங்க. ஆனால் ஸ்ட்ரைக்கர் நிறுவனம் தகவல் திருடப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை, இது ஒரு நெட்வொர்க் கோளாறு தான் என சமாளிக்கிறது. இருப்பினும் நிறுவனத்தின் லாக்கின் பக்கங்கள்ல ஹெண்டலா குழுவின் லோகோ தோன்றியதை ஊழியர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான சைபர் தாக்குதலை ஹெண்டலா ஹேக்கர் குழு எப்படி செய்தது என்பது குறித்த தொழில்நுட்ப தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஸ்ட்ரைக்கர் நிறுவனம் தனது தரவுகளை சேமிக்க மைக்ரோசாஃப்ட் அசர் மற்றும் ஆஃபீஸ் 365 போன்ற கிளைவுட் சேவைகளை பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஹேக்கர்கள் நேரடியாக நிறுவனத்தின் சர்வர்களை தாக்காம ஊழியர்களின் மைக்ரோசாஃப்ட் கணக்குகளை குறிவைத்திருக்காங்க. இதன் மூலம் அட்மின் அந்தஸ்து இருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்று ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்காங்க. பெரும்பாலும் இதுபோன்ற தாக்குதல்கள் ஒரு சிறிய மின்னஞ்சல் மூலமே தொடங்குகிறது. நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கு நம்பகமான ஒருவரிடமிருந்து வருவது போன்ற போலி மின்னஞ்சல்களை அனுப்பி அவர்களின் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட்களை திருடியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இன்றைய காலத்தில் வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் போதாது, மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபியும் தேவை. ஆனால் ஹேக்கர்கள் MFA ஃபிகட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம். அதாவது ஊழியர்களினுடைய மொபைல்களுக்கு தொடர்ந்து நூற்றுக்கணக்கான நோட்டிஃபிகேஷன்களை அனுப்பி எரிச்சல் அவர்கள் எதையாவது ஒன்றை அக்செப்ட் செய்யும் போது ஹேக்கர்களுக்கு வழி கிடைத்துவிடும். 50 டெராஃபைட் என்பது மிகப்பெரிய அளவு. இதை ஒரே நாளில் திருட முடியாது. ஹேக்கர்கள் பல வாரங்களாக நிறுவனத்தின் நெட்வொர்க்குள்ள மறைந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரவுகளை திருடி ஈரானில் இருக்கக்கூடிய தங்களது சர்வர்களுக்கு மாற்றி இருக்கிறாங்க. இதனால பாதுகாப்பு மென்பொருளுக்கு சந்தேகம் வராமல் தப்பித்தும் இருக்கிறாங்க. தாக்குதலின் உச்சகட்டமாக நிறுவனத்தின் உள்நுழைவு பக்கங்களிலேயே தங்களது அமைப்பின்
லோகோவை ஹேக்கர்கள் பதிவேற்றியும் இருக்கிறாங்க. இது அந்த நிறுவனத்தின் டிஜிட்டல் பாதுகாப்பை முற்றிலுமாக உடைத்து விட்டோம் என்பதை காட்டும் ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய பொருளாதார மையங்கள், வங்கிகள் தங்களின் இலக்கு என ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இப்போது கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டிவியா போன்ற ஜாம்பவான் நிறுவனங்களின் பெயர்களையும் ஈரான் ஊடகங்கள் பட்டியலிட்டிருக்கின்றன. ஏவுகணைகளால் நடக்கும் போர் தற்போது டேட்டாக்கள் மூலமாக திசை மாறியிருக்கிறது. வல்லரசு நாடுகளின் பொருளாதார கட்டமைப்பை சிதைக்க ஈரான் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த சைபர் ஆயுதம் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் 2003 ஆண்டு அமெரிக்கா ஈராக் மீது படையெடுத்த போது சதாம் ஹுசைனின் இராணுவத்தை வீழ்த்த வெறும் 26 நாட்கள் மட்டுமே தேவைப்பட்டது. ஆனால் ஈரானில் இருந்த ஒருவர் சதாம் ஹுசைனின் வீழ்ச்சியைப் போல ஈரான் ஆட்சியும் சிறந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாகவே இருந்தார். அந்த நபர்தான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் முன்னாள் தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் முகமது அலி ஜஃபாரி ஆவார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் எக்யூபியூரி நடவடிக்கையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். அவருடன் மேலும் சில முக்கிய தலைவர்களும் கொல்லப்பட்டிருந்தாங்க. இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அறிக்கைகளின்படி ஈரானின் கட்டுப்பாட்டு அமைப்பை முழுமையாக சிதைப்பதும் அவர்கள் திருப்பி தாக்குவதை தடுப்பதுமே இந்த தாக்குதல்களின் நோக்கமாகும். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்தது போல ஈரான் ஆட்சி சரிந்துவிடவில்லை. தாக்குதல் நடந்து ஏறக்குறைய 2 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஈரான் இடைவிடாமல் தாக்குதல்களை நடத்தி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் போர்க்களமாக மாற்றியும் இருக்கிறது. ஈரானின் உயர்மட்ட தலைமை முழுமையாக அழிக்கப்பட்டாலும் அந்த நாடு தொடர்ந்து போரிடுவதை உறுதி செய்யும். அதாவது ஈரான் தலைமையின் நேரடி உத்தரவு இல்லாமலேயே தன்னிச்சையாக செயல்படும் திறன் கொண்டவை. ராண்ட் அமைப்பு வெளியிட்ட 2013 ஆண்டு அறிக்கைகளின்படி ஜெனரல் ஜஃபாரி ஒரு ஈரானிய இராணுவ அதிகாரி ஆவார். 1979 முதல் 1989 வரை நீடித்த ஈராக் போரில் பங்கேற்ற ஜவாரி படிப்படியாக உயர் பதவிகளையும் அடைந்தார். போருக்கு பிறகு 1992 அவர் புரட்சிகர காவல்படையின் ஒட்டுமொத்த தளபதியாகவும் தெஹ்ரானின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான சாரல்லா என்ற உயரடுக்கு பிரிவின் தளபதியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். 2005 ஆண்டில் அவர் புரட்சிகர காவல்படையின் மூலோபய ஆய்வு மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்தார். அமெரிக்க அமைதி நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி ஜஃபாரி இயக்குநராக இருந்த காலத்தில் ஈராக் போர் மற்றும் 2003 அமெரிக்க தலைமையிலான படைகள் ஈராக் மீது நடத்திய படையெடுப்பு ஆகியவற்றில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு ஈரானின் மொசைக் கோட்பாட்டை உருவாக்கியிருந்தன. அதன் பின்னர் அவர் 2007 ஆண்டில் புரட்சிகர காவல் படையின் ஒட்டுமொத்த தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். தனது பதவிக்காலம் முழுவதும் அவர் மொசைக் பாதுகாப்பு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதில் செலவிட்டார். அந்த தற்காப்பு முறைதான் தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியிலையும் ஈரானின் அசைக்க முடியாத மேல்திறனை தீர்மானிக்கிறது. 2005 இந்த தற்காப்பு முறையை செயல்படுத்த தொடங்கிய ஈரான் 2007 ஜஃபாரி புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்ட பிறகு அதனை தீவிரப்படுத்தியும் இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.